எங்க போறா? விளையாட போறேன்ப்பா. எனக்கு வயித்த கலக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கடையை பாத்துக்க. சரிப்பா. மிராண்டா இருக்கா? மிராண்டா இருக்கு. ஒண்ணு கொண்டா. இது 50 ரூபா. என்ன? சரி. 50 ரூபா. இத கண்டிப்பா அப்பாட்ட கொடுக்கணுமா? வேண்டாம், யாரும் பார்க்கல, நம்மளே பாக்கெட்ல எடுத்து வச்சிருவோம். இப்பதான் கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கு. அப்பா வியாபாரம் என்ன ஆச்சா? வியாபாரமே ஆவலப்பா, ஒரு பையன் வரல. இப்படி இருந்தா நம்ம எப்படி முன்னேற முடியும்? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் வியாபாரம் நடக்கும். என்னத்த சொல்ல. ஐயோ, இவர் ஏன் வராரு? தம்பி, இப்ப நான் வாங்கிட்டு போனோம் இல்லையா? மிராண்டா வேண்டாம், ஒரு 7up தாப்பா. அடக்கல்ல நாய. யாரு போன் பண்ணியா? அப்பா போன்பா. போன ஸ்பீக்கர்ல போட்டுட்டு காலாமுக்கல. ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல ஜாப் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. என் மோன் என்ன சும்மாயா? கையடா போய் கேட்டீரா? பேங்க் மேனேஜர் எலும்போ மாட்டிக்கினாரு ஒருத்தரு. என்ன பாக்குறீரு? இனி நமக்கு வீடு ஃபுல்லா எனக்கு கண்ட்ரோல் தான். போய் போய் எனக்கு ஒரு இன்ஜிடி போட்டு கொண்டாரோம். இது ஏன் திரும்ப அடிக்காவ? ஹலோ, பேங்க் மேனேஜர் ஜெனிஸ்மோன் ஸ்பீக்கிங். சாரி, ஒரு நம்பர் மாத்தி கால் பண்ணிட்டோம். ராங் நம்பர். நீங்க உட்காருங்கப்பா. அடப்பேத்த நாய. லே, பண்ணிக்கணக்கா கடந்து உறங்கிட்டு கிடக்கா. நீங்க உங்க தலைவருக்கு பிறந்த நாள் இல்ல? தலைவருக்கு பிறந்த நாளா? நல்ல வேலை. எப்பாடா. லே, போனத்தை தூரப்பட்டு பல்ல தேயில. என்னத்த ஜென்மமோ. லே, எங்க போற? குளிக்க போறேன். பயலுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சோ? மாட்டிக்கினாரு ஒருத்தரு. இல்ல கோம்பையா, காலையில இருந்தே போன வச்சுக்கிட்டு என்னத்த பாத்துட்டு இருக்க? த்ரிஷா அக்கௌண்ட இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருக்கேன்ப்பா. த்ரிஷா அக்கௌண்டா? ஏம்பல தலைவர் பிறந்த நாளாட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டோல போட்டு கொமச்சு விட்டுற கூடாது இல்லையாப்பா? அடப்பேத்த நாய. இல்ல ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் எல்லாம் வேண்டாப்பா, போலீஸ் பிடிச்சா நமக்கு அவ்வளவு ஆள் இருக்கு. யாருக்கு போன் பண்ணாலும் நம்ம பாத்துக்கலாம். நீங்க யாருங்க? சும்மா எவ்வளவு பெரிய ஆள் நம்ம. என்னெல்லாம் பண்ண போறா? யாரையாச்சா? போட்டு வண்டி நேரத்துல ஹெல்மெட் ஏன் போடல? 1000 ரூபாய் ஃபைன கட்டு. 1000 ரூபாய் ஃபைனா? இன்னைக்கு பாரு உமக்கு சுவாலியை முடிச்சிட்டு யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறீரு. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. ஹலோ, எம்எல்ஏ தானே? எப்படி நல்லா இருக்கிறீரா? இங்க ஒரு போலீஸ் கொமச்சிட்டு கிடக்காரு, இன்ஸ்பெக்டர் போல இருக்கு. ஆமா ஆமா, நான் குடிக்கேன். ஐயோ, ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க தெரியாம நடத்திட்டு நீங்க ஸ்பீக்கர் போடு. என்ன பேச போய்? The number you are trying to reach does not exist. Please check the number you have dialed. யாரை ஏமாத்த பாக்குறீரு? தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. படம் காட்டிட்டு கிடக்குது. கொண்டார போய். மோனே என்ன பிரச்சனை? அப்பா, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருந்தேப்பா, பாதி சாதனத்தை கொண்டு வந்துட்டு பாதி தர மாட்டேங்காருப்பா. ஏன் போய்? அவன் சின்ன பையனை சொல்லிட்டு ஏமாத்தைய பாக்குறது? இல்ல நாச்சி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் போறேன். ஐயே, இவரு சரிப்பட மாட்டாரு. நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இங்க இருங்க, இந்த ரெயின் கோட் மட்டும் தான் வந்திருக்கு. இன்னும் நிக்கல ஒருத்தி, இவ்வளவு வந்து தர மாட்டேங்காருப்பா. அடப்பேத்த நாய. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு பாக்கெட் தேயில. ஒரு பாக்கெட் தேயில. அதுக்கப்புறம் ஒரு நூடுல்ஸ். வேற நூடுல்ஸ். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிய சோப்ல ஒண்ணு. என்ன? மொத்தம் எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 65 ரூபா ஆச்சு. 65. சரி, நம்ம கணக்குல எழுதிருங்க. லே, காலையிலே ஆளா வந்து கடன் வச்சுட்டு போறா. வச்சுட்டு போல சாதனத்தை. அவ்வளவு ஆயிட்டா? சாதனம் இருக்கட்டு, நான் இப்ப வாரேன். A few moments later. பரவாயில்லையே, பயலுக்கு ரோசம் எல்லாம் இருக்கு. யாரையும் நிசாரமா நினைக்க கூடாது, சரியா? மாட்டிக்கினாரு ஒருத்தரு. இப்ப இதை எழுதிரும். அடப்பேத்த நாய. அப்பா, ஒரு 20 ரூபா தாங்க. எதுக்கு? கலெக்டர் ஆபீஸ்க்கு போறேன்பா. நீ என்ன கொண்டு பேங்க்ல விட்டுரு. எப்பா என்னப்பா பண்றிய? பாக்கெட் இல்ல, அதனால இதுல வைக்க. எப்பா, கொஞ்சமாவது டீசன்சி இருக்காப்பா? எல்லாம் தலை எழுத்து. என்னத்த பண்ண? கொண்டாங்க, பாக்கெட் இருக்கு, இதுல வைக்கலாம். மாட்டிக்கினாரு ஒருத்தரு. வாரம். இல்ல, பேங்க் வந்தாச்சு. அதுக்குள்ள வந்துட்டா? எப்பா, கொஞ்சமாவது டீசன்சியா இருக்க பழகிருங்க, சரியா? அடப்பேத்த நாய. ஐயோ, இந்த ஆளியா வராரு. அப்பா, நான் வாரார்ல ஒருத்தர், இவர் தான் எனக்கு கணக்கு வாத்தியம். நான் சொன்னேன் எனக்கு நிறைய மார்க் போடும், நான் உமக்கு ஃப்ரீயா எங்க கடையில சாதனம் தரேன்னு சொன்னேன். சவத்த அவர் வந்துட்டாருப்பா. நீங்க பையன் சமாளிச்சு விட்டுருங்க, நான் அப்படியே ஒளிஞ்சிருக்கேன், சரியா? அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். மத்த அந்த வாஷிங் மிஷின்ல ஊத்த லிக்விட் ஒன்று தாங்க.
எவ்வளோ? 170 ரூபா. மாட்டிக்கினாரு ஒருத்தர். போய் என்னத்தை தேடு இதுல படம் போய். சே, நம்ம மோனுக்கு எனக்கு ஒரு டீலிங் உண்டு. சரி போட்டு. சார் நீங்களா? நான் கவனிக்கவே இல்ல, கீழே சாதனத்தை அடிக்கிட்டு இருந்தேன். ரூபா போட்டியலா? ஏன் சார்? சரி, அடுத்த தடவை வரும்போதெல்லாம் ரூபா போடக்கூடாது சரியா? ஐயா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சும்மா சவுண்டு தான் போட்டு பார்த்தேன். அடப்பேத்த நாய. பாவப்பட்ட வீட்டுல உள்ள பையன், நீங்க ஏதாவது வேலை கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா போகும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எனக்கு சேல்ஸ்ல 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது கொள்ளாமே. அப்படி உள்ள ஆளை தான் நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் உனக்கு சேல்ஸ் திறமையை வச்சு ஒரு போனை வித்து காட்டி விட்டேன். சரி சார், கூறு 10 ரூபா, கூறு 10 ரூபா, கூறு 10. அடப்பேத்த நாய. 10,020, 10,021, 10,022, 10,023, 10,024. உமக்கு ஸ்கூட்டியை களவாண்டு போயிட்டானு. எங்கல வச்சிருந்தா? இன்னும் இதுலதான் வச்சிருந்தேன் பெரியப்பா. சவத்தை எவன் எடுத்துட்டு போனான்னு தெரியலையே. இல்லை, ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அப்பா இன்னைக்கு கொடுக்கண்டாப்பா, நாளைக்கு கொடுப்போம். நாளைக்கு தான் நல்ல நாள். சரி, பின்ன நாளைக்கே கொடுப்போம். The next day. அப்பா இல்லையா, நம்மளை கண்டு பயந்து வண்டியை கொண்டு விட்டுட்டு போயிட்டான்ப்பா. இல்லையா? ஆமா. மாட்டிக்கினாரு ஒருத்தர். அப்பா இதுல ஏதோ ஒண்ணு சொருவி வச்சிருக்கான்பா. மன்னிப்பு கடிதம்பா. உங்கள் வண்டியை ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக தான் எடுத்து சென்றேன். என்னை மன்னிக்கவும். இதுக்கு நன்றி கடனாக நான் 3 கோவா டிக்கெட் வைத்துள்ளேன். இல்ல, அதை எடுத்து தூர போடல, வண்டி கிடைச்சாச்சு இல்லையால. அப்பா எப்பயாவதுதான்ப்பா இப்படி வாய்ப்பு கிடைக்கும். போவோம்ப்பா. ஐயோ, இவனுக்கு ஏதுல. சரி போம். ஜாலி 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 கோவா போறோம். 3 days later. கோவா தான். போகாம இருந்திருந்தாலும் வீடு திறந்து கிடக்கு. கதவா? என்னால வீட்டுல ஒரு சாதனத்தையும் காணையில. ஓ, மத்தவனாதான் இருக்குமோ? அப்ப எங்க வச்சிருப்பான்? என்னத்தை தேடியா? மத்த மன்னிப்பு கடிதத்தை எழுதி வேற எங்கேயாவது டிக்கெட் போட்டிருப்பான்பா. அடப்பேத்த நாய. தம்பி, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓய் வைத்தியர, என்ன தெரியலையா? Flashback. பெரியவர வாரம். வைத்தியர, நீர் மத்த வயசை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாத்திரை வச்சிருக்கிறான். அது ஒண்ணு தாரம். ஓய் மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும். ஓ சரி. போய் தாத்தா, இப்படி சின்ன பையன் மாதிரி ஆயிட்டீரு. உமக்கு யாதுலதான் போய் பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. என்ன பிரச்சனை? நான் கணக்கா நீர் சொன்ன மாதிரி மாத்திரையில அளந்தெடுத்து தின்னே போய் என் பொண்டாட்டி ஆவத்தம் பிடிச்சு அள்ளி எடுத்து தின்னுட்டாவே மாத்திரையில. என்னாச்சு பரவு? அவளுக்கு தான் போய் பேம்பஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்பா கோம்ப பயல 10 ரூபா கீழே விழுந்துட்டுல. அப்பா 10 ரூபா போனா போட்டுப்பா. எனக்கு கீழே கிடந்து 15 ரூபா நோட்டு கிடைச்சுப்பா. 15 ரூபா நோட்டே கிடையாது. இது சின்ன பிள்ளை விளையாட்டு நோட்டில். அப்பா ஒன்னும் கவலைப்படாதியே. நான் சில்லறை மாத்திரை மாதிரி கொடுத்து மாத்திட்டு வந்துடுறேன் சரியா? அண்ணா 15 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? 1 ரூபா குறவா இருக்கு. பிரச்சனை இல்லை இல்லையா? பிரச்சனை இல்லை, தாங்க. என்ன தம்பி? மாட்டிக்கினாரு ஒருத்தர். அப்பா எப்படியே நமக்கு 1 ரூபா நஷ்டம் தான். இருந்தாலும் பாக்கி 14 ரூபாய கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். அட பேத்த நாய.